ஹாய் மக்களே, என்ன தான் அவங்க ஏஜ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, குச்சிக்காட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். குச்சிக்காட்டை பற்றி என்னென்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ வந்து நம்ம குச்சிக்காட்டில் வந்து ஜிங்க்கு ஃபெரஸு எல்லாம் விட்டோம். இது கருப்பு திரும்புறதுக்காக, வேறு நல்லா பிடிச்சி வரத்துக்காக, நல்லா தெம்பாக இருக்கிறதுக்காக விட்டோம். இப்போ வந்து ஒரு கார்டு மட்டும் அதில் மிஸ் பண்ணிட்டேன். எப்படின்னு தெரியல, எனக்கும் தெரியல. அதனால் இந்த பருவத்தில் கொஞ்சம் வளர்ந்துக்குச்சு. இதில் வந்து நம்ம இலையில கொடுக்கலான்னு சொன்னாங்க. அதுக்கான மருந்து தான் இப்போ வந்து இலையில கொடுத்தோம்னா கருப்பு திரும்புன்னு சொன்னாங்க. அது மருந்து தான் இப்போ கொடுத்துட்ருக்கோம். ஜிங்க்கும் ஃபெரஸும் தான் இதுவும். இது எப்படின்னா இலையில கொடுக்குற மாதிரி. இந்த மாதிரி நம்ம டவுனில் இருக்க மருந்து கடையில் கேட்டோம்னா நம்மளுக்கு சொல்லுவாங்க, இந்தந்த மருந்து கொடுங்க அந்த மாதிரின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி காம்பினேஷனில் தான் நாங்கள் அடிச்சிட்ருக்கோம். இந்த கார்டு பார்த்திங்கன்னா, இந்த கார்டு வந்து இதுவும் காவேரிங்கிற ஒரு ரகம் தான். மேலே இப்போ காமிக்கிறோம் இல்லையா, இதுவும் காவேரிங்கிற ஒரு ரகம் தான். இந்த ரெண்டு காட்டுக்கும் உங்களுக்கு பார்த்துருந்தாலே டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிருக்கும். முந்தி காட்டின காட்டுக்கும் இப்போ காட்டின காட்டுக்கும். இப்போ பார்த்துட்ருக்க காட்டு பாருங்களேன், கொஞ்சம் வெள்ளை கலரில் இருக்குது பார்த்திங்களா. அந்த இலையெல்லாம் கொழுந்த இலையெல்லாம் இந்த மாதிரி வராமல் தடுக்கிறதுக்காக தான் ஜிங்கும் ஃபெரஸும் விட்றோம். இது வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டனால இலையில கொடுக்குறோம் இந்த மருந்தை. நான் வந்து ட்ரோன் வர சொல்லியிருக்கேன். ட்ரோன் எதுக்காக வர சொல்லியிருக்கேன்னா, முருவலி உழுவுது நம்ம காட்டில். அதை தடுக்கிறதுக்காக மருந்தடிக்கிறதுக்காக, முருவலிக்கு மருந்தடிக்கிறதுக்காக ட்ரோன் வர சொல்லியிருக்கோம். நம்ம காடு கொஞ்சம் பெருசு இல்லையா, அதனால் இப்போ வந்துட்டாங்க. பார்த்திங்கனாலும் உங்களுக்கு தெரியும், ட்ரோன்காரன்னு ஒரு ட்ரோன் தான் வந்திருக்காங்க. இவங்களே மருந்து கடை எல்லாமே வச்சுருக்காங்க. இவங்க வந்து வேணும்னா உங்களுக்கும் நான் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் ஸ்க்ரீனில், வேணும்னா கூப்பிட்டுக்கோங்க. நல்லா ரீசெண்டான ப்ரைஸில் தான் அடித்து கொடுக்குறாங்க. இவங்ககிட்ட எப்படின்னா, நம்ம ஃபோட்டோ எடுத்து இந்த மாதிரி குச்சியில் இந்த ப்ராப்ளம் இருக்குதுன்னு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சி விட்டோம்னா இவங்க வாட்ஸ்அப்புக்கு நம்பருக்கு, அவங்களே இந்த காம்பினேஷனில் மருந்து அடிக்கணும், இந்த காம்பினேஷனில் தான் அடிக்கணுங்கிற மருந்தை வந்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. நம்மளுக்கு வந்து டீட்டெயிலாக விளக்கமாக சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி அடிக்கணும், இந்த மருந்து அடிக்கணும்னு. இப்போ இந்த மாதிரி காம்பினேஷனில் தான் நாங்கள் அடிக்க போகிறோம். இப்போ காமிக்கிற இல்லையா, இந்த மாதிரி காம்பினேஷனில் தான் நாங்கள் அடிக்கிறோம். இது வந்து உங்களுக்கு அவங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்குதுன்னு சொன்னிங்கன்னா இந்த கரெக்டான மருந்து எடுத்துகிட்டு வந்து கலந்து அவங்களே அடிச்சுட்டு போயிடுவாங்க. இப்போ வந்து நம்ம வந்து இவங்ககிட்ட தான் ஃபஸ்ட்டு நம்ம புல் ஒழிச்ச வீடியோ ஒன்று போட்டிருப்போம். இவங்ககிட்ட தான் ட்ரோன்லாம் வந்து அடித்து கொடுத்தாங்க. கொஞ்சம் ரிசல்ட் நல்லாவே இருந்தது. இப்போ அடிக்கிறது வந்து நம்ம முருவலிக்காக அடிக்கிறோம். இப்போ வந்து நான் இந்த மருந்து அடித்து ரிசல்ட் எப்படிங்க இருக்கிறதுங்கிறத வந்து நான் வீடியோ எண்டில் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, மருந்தடிக்கிறதுக்கு முன்னாடியே ஜிபிஎஸ் பாயிண்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா ஜிபிஎஸ் பாயிண்டிங் பண்ணிக்கிட்டால் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் ட்ரோன் வந்து கரெக்டாக சீராக அடிச்சிட்டு போகும். அதுக்காக எந்த இடத்துலேருந்து முடியுதோ அந்த இடத்துலேருந்து மறுபடியும் ஆரம்பிக்கிறதுக்காக கரெக்டாக இருக்கும். அதுக்காக அவங்க பாயிண்டிங் பண்ணிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்டிங் பண்ணிக்கிட்டு இத்தனை ஏக்கரான்னு கணக்கு பண்ணிக்கிட்டு தான் மருந்தே கலக்கிறாங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ட்ரோனில் அடித்தா நம்மளுக்கு சரி வருமா, இது வந்து மருந்து சாவுமா சாவாதா, அந்த மாதிரி நினச்சிக்கிறாங்க. இது வந்து ட்ரோனில் அடிக்கிறதுனால நம்மளுக்கு நல்லது தான். ஏன்னா இப்போ வந்து அதிகமாக இருக்கிற காட்டுக்கு வந்து ட்ரோனில் அடிக்கலாம். அது இல்லாமல் கொஞ்சம் இருக்கிற காட்டுக்கு வந்து ட்ரோன் கொஞ்சம் செட் ஆகாது. அது கொஞ்சம் வளைவு நெளிவாக இருக்கிற காடு, அந்த மாதிரி காடுக்கு கொஞ்சம் ட்ரோனு எப்படின்னு தெரியல, அது அவங்ககிட்ட கேட்டால் தெரியும். கரெக்டாக அடித்து கொடுக்குறாங்க. வந்து புழு சாவறதும் நல்லா கரெக்டாக சாவுது. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு அடித்து பார்த்தோம், இது நல்லா தான் ரிசல்ட் இருக்குது. அதனால தான் இந்த காட்டுக்கு நாங்கள் விட்ருக்கோம். பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் ட்ரோன் எப்படி டேக் ஆஃப் கரெக்டாக அந்த லெவல் பாயிண்ட் பண்ண ஆகலே தான் இதை அடிச்சிட்டு வரும். மருந்தும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த ட்ரோன் ப்ரொப்பலர் சுற்றுற வேகத்துலேயே அந்த மருந்து வந்து கரெக்டாக எல்லா இடத்துலையும் தெளிக்கும். அதனால் உங்களுக்கு குச்சியில் வந்து நல்லாவே படும். இந்த இலையில நல்லாவே படும். நம்ம முருவலிக்காக அடிக்கிறதுனால இலையில கண்டிப்பாக பட்டாகணும் மருந்து. அதுக்காக நம்ம இலையில கண்டிப்பாக இந்த மாதிரி அடித்து சொல்லிட்டு அடிக்கிறதுனால இலையில ஃபுல்லாக உள்ள வரைக்குமே
அடி வரைக்குமே போகும். இந்த மாதிரி தான் நம்மளுக்கு அடிக்கணும். இந்த மாதிரி அங்கே பார்த்திங்கன்னா மரம் இருக்குது, தென்னை மரம் நாங்கள் வச்சுருக்கோம். இங்கே வந்து தென்னை மரத்துக்கு இந்த ஆண்டு பாயிண்ட் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த ஒரு லைன் மட்டும் இருக்கும் இல்லையா, அந்த லைனில் வந்து அவங்க மேனுவலாக ஓட்டிக்குவாங்க. கரெக்டாக இந்த செத்துறது புழுலாம் கரெக்டாக சாகிற மாதிரி அடிச்சிட்டு வராங்க. இப்போ ட்ரோன் அடிக்கிறத நீங்கள் பாருங்கள், ஒரு கிளான்ஸ் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இப்போ ட்ரோன் எப்படியெல்லாம் போயிட்டு வந்ததுன்னு பார்த்துருப்பீங்க. இவங்க காண்டாக்ட் நம்பரை வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், முந்தி சொன்ன மாதிரி ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், பாருங்கள். வேணுன்னா காண்டாக்ட் பண்ணி அடிங்க, காண்டாக்ட் பண்ணி சொல்லிக்கோங்க, எப்படின்னு டீட்டெயில் கேட்டுக்கிட்டு அடிங்க. இப்போ வந்து நம்ம வந்து அடித்து முடித்து இறங்குது. இது வந்து ஒரு டேங்க்கும் ஒரு பேட்ரி மாற்றுறாங்க. இந்த மாதிரி மாற்றிட்டுருக்காங்க. இப்போ பார்த்திங்களா, மாற்றிட்டு அடுத்த இதுக்கு இந்தாண்ட காட்டுக்கு அடிக்கிறதுக்காக ட்ரோன் கிளம்பிடுச்சு. இப்போ வந்து அந்தாண்ட ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க. இந்தாண்ட பாயிண்ட் பண்ணி இந்தாண்ட அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சொன்னேன் இல்லையா, அந்த குச்சியில் பாருங்களேன், முறுவலி தெரியுது பார்த்திங்களா, அந்த முறுவலியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் இப்போ மருந்து அடிக்கிறோம். இப்போ வந்து மருந்து அடித்து முடிக்க போகிறாங்க. இப்போ பார்த்திங்களா, ட்ரோன் வருது பார்த்திங்களா, இந்த பாயிண்ட் பண்ணியிருக்க இடத்துல கரெக்டாக அடிச்சுட்டு போகுது. அவங்கெல்லாம் கிட்டே நின்று ஆப்ரேட் கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக எல்லா இடத்துலையும் பண்ணுற மாதிரி அடிக்கிறாங்க. உங்களுக்கு ரிசல்ட்டு நான் லாஸ்ட்டில் எண்டில் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். அதையும் ரிசல்ட் எப்படி தெரிஞ்சிருக்கு, எப்படி வந்திருக்குன்னு. இப்போ வந்து இது வந்து நம்ம வந்து 20 ஏக்கர்ஸ் நம்ம கொஞ்சம் தள்ளி இருக்குது, வீட்டிலேருந்து தள்ளி இருக்குது, அந்த ஃபார்மில் தான் அடிச்சிட்ருக்கோம். இப்போ அது முடிஞ்சுது, எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்காங்க. நம்ம வீட்டுக்கிட்ட கொஞ்சம் அடிக்கணும், அதையும் போய் அடிச்சுட்டு இப்போ எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கோம். நான் சொன்னேன் இல்லையா, அந்த முறுவலி தாக்குனது பார்த்திங்களா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாயிண்ட் பண்ணி காட்டுற பாருங்க, அதுதான் அந்த முறுவலி தாக்குன இலை. அந்த இலையை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் இப்போ அடிக்கிறோம். இப்போ உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரிஞ்சிருக்கும். வீட்டில் கொஞ்சம் அடிக்கணும், வீட்லேயும் கொஞ்சம் ஹெவியாக தாக்கிடுச்சு, அதுக்கும் அடிக்கணும். அதுக்கும் அவங்க மருந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, போய் பாயிண்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இப்போ ட்ரோனை டேக் ஆஃப் பண்ணிட்டாங்க, அது பாட்டில் அடிச்சுட்டு வருது. இந்த ஷார்ட்ஸை பாருங்களேன், உங்களுக்கே தெரியும் எப்படி அடிக்குதுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.